ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/4/2026 சக்கர மரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேக அபிமானத்தின் கதவை மூடிட்டீங்கன்னா மாயின் புயல் வர்றது நின்றோம். ஸோ நான் தேகம்னு நினைக்கிறது தான் மாயா வர்றதுக்கான கதவை திறந்து வைக்கிறது. நான் ஆத்மான்ற உணர்வில் நிலச்சிட்டிங்கன்னா அந்த கதவை லாக் ஆகிடும். மாயாவால் உள்ள நுழையவே முடியாதுன்றார். சூப்பர்லையா? நான் வெறும் ஜோதி, பரந்தாமத்தில் வசிக்கிற ஜோதி. இங்கே இல்லவே இல்லை. இங்கே இருந்தால் தான் நம்ம மாயா. பரந்தாமத்தில் எப்படி மாயா? கேள்வி. எந்த குழந்தைங்க விசால புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு முழு நாளும் சேவைக்கான சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கும். அவங்களால சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஸோ எப்படி முழு உலகத்துக்கும், அதாவது முழு உலகத்தையும் முற்றுகையிட்டு தேடி கண்டுபிடிச்சி தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றுறதுன்ற எண்ணம் தான் புத்தியில் இருக்கும். இப்போ இன்டர்நெட்டு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இன்டர்நெட் இல்லாத நாடு இருக்குது போல இருக்குது சில நாடுகள், பட் பெரும்பான்மையான நாடுகளில் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கலாம். ஆக்சுவலாக இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சில இது பேன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே எது இருக்குதோ அதன் மூலமாக ஞானம் கொடுக்கணும். அவங்க உலகத்தை துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்தின் வாரிசுகளாக ஆக்கிற சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேரை தனக்கு சமமாக ஆக்கிற சேவை செய்வாங்க. ஸோ இதை தான் விசால புத்தியுடைய குழந்தைங்களுடைய அடையாளம் இல்லையா? பரந்த மனப்பான்மைன்னு சொல்கிறோம் இல்லையா? அது இது தான் இல்லை, இந்த ஞானத்தை கொடுத்து. ஏன்னா இங்கே அந்த சுயநலம், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பத்தை மீறி, என்னுடைய சென்டர் இதையும் மீறி, என்னுடைய ஊர் இதையும் மீறி, என்னுடைய ஜாதி மதம், ஏன் என்னோடய நாட்டையும் மீறி உலகத்தில் அத்தனை பேரும் என்னுடையவர்கள், என்னுடைய சகோதரர்கள், அத்தனை பேரும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அந்த உணர்வில் இருக்கிறவங்க தான் விசால புத்தியுடையவர்கள்னு பாபா சொல்கிறார். ஸோ இது இல்லாமல் மனச சேவையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களை பார்த்து, குழந்தைகளே, உங்களை ஆத்மானு புரிஞ்சுட்டு என்னை நினச்சிங்கன்னா உங்களுடைய துக்கம் சதா காலத்துக்கும் தூரம் போயிடும்ன்றார். ஸோ பாபா நினைவு செய்யும் பொழுது இப்போவே இந்த பழைய உலகம் மறக்கும். அதனால் இப்போவும் துக்கம் இருக்காது. அடுத்தது துக்கம் இல்லாத உலகத்துக்கு போயிடுறோம். ஸோ அதனால் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு எல்லோரையும் ஆத்மா, என்னுடைய சகோதரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேகத்தின் பார்வையின் எண்ணமே மாறிடும். ஸோ இதை மாற்றுறதான் முயற்சி. ஏன்னா பாபா சொல்கிறாரு, நான் உங்களை ஆத்மான்னு தான் பார்க்குறேன்றார். அதேமாரி நாமளும் ஆத்மாவைத்தான் பார்க்கணும். அதைத்தான் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்றார். இல்லை, வீட்டில் இருக்கிறவங்கள தானே அதிகமாக பார்க்குறோம். ஸோ அப்போ ஆத்மான்னு பாருங்கள், சகோதர ஆத்மான்ற உணர்வோடு பாருங்கள் இல்லையா? என்னுடைய கணவன், என்னோடய மனைவி, என்னோடய குழந்தை, என்னோடய அப்பா அம்மா, இந்த உணர்வு இல்லாமல் சகோதர ஆத்மா, அவ்வளோதான். கண்ணுக்கு தெரியாத நாட்டில் இருக்கிறவங்க எப்படி என்னுடைய சகோதர ஆத்மாவோ அதேமாதிரி இதுவும் சகோதர ஆத்மா, அவ்வளோதான். எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இங்கே கடமை பண்ணணும், அவ்வளோதான். பாபா அசரீரியாக இருக்கிறார், சரீரம் இல்லாத ஆத்மாவர். அதே மாதிரி தான் உங்கள் ஆத்மாவும் அசரீரியாக தான் இருக்குதுன்றார். பாபா ஆத்மாக்களை தான் பார்க்குறார், சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ அவருக்கு இயல்பாகவே ஆத்மா மேலே தான் கண்ணு போகுது. அந்த மாதிரி நம்மளுடைய கண்ணும் ஆத்மா மேலே தான் போகணும். இதுக்கு தான் முயற்சி தேவை இல்லையா? அதாவது ஆத்மா கிட்ட நான் பேசுகிறேன்றாரு. வெறும் ஆத்மா பரந்தாமத்தில் தான் இருக்கும், நேற்றே சொன்னார். அதுதான் உங்களுடைய வசிப்பிடன்ட்டு.
அப்போ நீங்கள் மற்றவங்கிட்ட பேசும்போதே பரந்தாமத்தில் இருந்து பேசுகிறேன், பரந்தாமத்தில் இருக்கிற ஆத்மா கிட்ட பேசுகிறேன்ற உணர்வுலே இருங்க. அப்போ இந்த கலியுகத்துடைய உடல் எதுவுமே மைண்டில் பதிவாகாது. ஸோ எல்லாருடைய அழிவற்ற சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருமே அவங்கவுங்க அழிவற்ற சிம்மாசனம் பூர்வ மத்தியில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கூட ஆத்மா சகோதர சகோதரர்ன்ற திருஷ்டியிலே பாருங்கள். இதில் தான் ரொம்ப முயற்சி இருக்குது. தேக அபிமானத்தில் வர்றதுனால தான் மாயின் புயலே வருது. ஸோ அதனால் இந்த தேக அபிமானத்தின் கதவையே மூடிடுங்கன்றார். இல்லையா? ஆத்மான்னு பார்க்குறதுல தான் முயற்சி இருக்குது. ஆனால் ஜென்ரலாக தேக உணர்வில் தான் இருக்கிறோம். அதனால தான் மாயின் புயல் வருது. மாயின் புயல் வருதுனாலே ஆத்மாபிமானியாக ஆகலை, தேக உணர்வில் தான் இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு தேக அபிமானத்தின் கதவை மூடுங்கன்றார். அப்போ மாயா வராது. மாயா வர்றது நின்றுடும். ஸோ இந்த ஆத்மா அபிமானி ஆக்கிற படிப்பை முழு கல்பத்தில் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் மட்டும்தான் பாபா குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அதுவும் பாபா தான் கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? 5000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கிது. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பகவானே இதை கற்றுக் கொடுக்குறாருன்னா இதில் எவ்வளோ கவனம் கொடுக்கணும். இதன் மூலமாக தான் உங்களுக்கு 21 பிறவிக்கு நன்மை ஆகுது. ஸோ இதெல்லாம் நினைத்து ஆத்ம அபிமானியாக இருக்கணும். அதை தான் சாரம் இல்லையா? ஸோ இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு நாம் இப்போ நரகத்தின் கரையை விட்டு விலகிட்டோம், சொர்க்கத்தை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கிறோன்னு தெரியுது. ஸோ அதுக்கு பேர் தான் புருஷோத்தம சங்கம யுகம். சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில் இருக்கிற தனிப்பட்ட யுகம். ஸோ நடுக்கடல் இது இல்லையா? அதை விட்டு வந்தாச்சு. அந்த செங்கடலை கடவுள் பிளந்தார் மோசஸுக்காகன்றதெல்லாம் இதுதான். கடலுக்கு நடுவில் இருக்கிறோம், அங்கே படகு இருக்குது. இப்போ நீங்கள் கலியுகத்திலும் கிடையாது, சத்தியுகத்திலும் கிடையாது. ஆனால் சத்தியுகத்தை நோக்கி போகணுன்னா சத்தியுகத்தை மட்டுமே புத்தியினால் பார்க்கணும். ஸோ நீங்கள் மிக உயர்ந்த சங்கமயுக பிராமணர்கள். உங்களை சுற்றி சாக்கடை, அந்த சாக்கடையை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் மிக உயர்ந்த சங்கமயுக பிராமணர்கள். ஏன்னா சத்தியுகத்தில் சாக்கடையே இருக்காது, ஆனால் இங்கே சுற்றி சாக்கடை. இங்கேயும் நான் வைராக்கியமாக இருக்கிறேன். சங்கம யுகன்றதே பிராமணர்களுக்காக மட்டும்தான் இருக்குது. பிராமணர்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள். இது பிராமணர்களுடைய ரொம்ப சின்ன யுகம், இந்த ஒரு பிறவிக்கான யுகம். பிராமணர்களுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட யுகம். இந்த யுகத்தை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடலுக்கு நடுவில் தங்க துவாரகை அப்படின்ட்டாங்க. கிடையாது இல்லையா? கடலுக்கு நடுவில் தங்க துவாரகை, விஷக்கடலுக்கு நடுவில்னு அர்த்தம். கலியுகன்ற விஷக்கடலுக்கு நடுவில் இந்த சங்கம் யுகத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு பிறவி மட்டும், நமக்கு மட்டும் இந்த யுகம். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்னு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி இந்த ரகசியத்தை பாபா நமக்கு சொல்கிறார். ஸோ பாப்தாதா மீட்டில் குல்ஜார் தாதி உடம்புல பாபா பேசும்போது பச்சை அப்படின்னு ரகசியம் சொல்கிற மாதிரியே பேசுகிறாரு பார்த்தீங்களா? ஏன்னா ரகசியம் தானே சொல்கிறார், மிகப்பெரிய ரகசியம் இது. ஸோ அதனால் இதுதான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கான யுகம். எந்த விஷயத்தில் நமக்கு மகிழ்ச்சி இருக்குது? சுயம் பகவானே எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? கடவுள்கிட்ட நேரடியாக படிக்கிற பாக்கியம் கிடைச்சிதுன்னா அப்படிப்பட்ட மாணவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அப்போ அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும், கடவுள் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற போதை இருக்கணும். இப்போ முழு சக்கரத்துடைய ஞானம் புத்தியில் இருக்குது.
இல்லை, அந்த கடவுளுடைய ஞானத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்கிறோன்னும் போது அந்த போதையோடு சொல்லணும். இல்லையா, கடவுளே எனக்கு சொன்ன ரகசியத்தை என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு சொல்கிறேன், அது மைண்டில் ஓடணும். என்ன ஞானம்? முழு சக்கரத்துடைய ஞானம் பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ நாம் பிராமணனாக இருக்கிறோம், பிறகு நாமளே தான் தேவதையாக ஆக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய இனிமையான வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு. பிறகு அங்கேருந்து புது உலக ராஜ்யத்துக்கு வரணும். அங்கே சுகமே சுகம்தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் புத்தியில் சுற்றிட்டு இருக்கிற ஸ்வதஷ்ண சக்கரதாரிகள் பிராமணர்களாகிய நாம தான். ஸோ பிறகு கண்ணாமூச்சி விளையாட்டில் வரும். ஏன்னா நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. இப்போ மட்டும்தான் கண்ணு கட்ட திறக்கிறார், இதுதான் குழந்தை, நீ இப்போ இங்கே இருக்கிறேன். ஆனால் ஒரு விதத்தில் கண்ணை மூடிக்கிறோம் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும். கலியுகத்தை பார்க்க மாட்டேன்ட்டு, ஏன்னா சத்தியுகத்துக்கு போகணும். இந்த விராட ரூபத்தை கூட பிராமணர்களாக நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. புத்தியில் முழு நாளும் இந்த ஞாபகம் இருக்கணும். பிராமணனாக இருக்கிறேன், நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் முழு நாளும் ஓடிட்டு இருக்கணும். இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய அன்பான குடும்பம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அன்பாக இருக்கணும். பாபா ரொம்ப ரொம்ப இனிமையானவர் தானே. அப்போ அவரோட குழந்தைங்களும் அதே மாதிரி இனிமையாக தானே இருக்கணும். இல்லை, என் அப்பாவை நான் வெளிப்படுத்தணுன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நான் இருக்கணும். சும்மா வார்த்தையினால் அவர் வந்துட்டார்னு சொன்னால் பத்தாது. ஒருபோதும் யார் மேலேயும் கோபப்படாதீங்க. மனதாலோ வார்த்தையாலேயோ செயலாலேயோ யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. ஒருபோதும்ன்றார், அதுதான் முக்கியம் இல்லையா. இல்லை இது பண்ணால் அதனால், அதுதான் அர்த்தம் ஒருபோதும். என்ன பண்ணாலும் துக்கம் கொடுக்காத. அவங்க துக்கம் கொடுக்குறாங்க, ஏன்னா மயக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம மயக்கத்தை பாபா தெளிய வச்சிட்டாருல்ல. பாபா நினைவில் இருந்தால் மாயின் மயக்கம் தெளிஞ்சிடும். ஸோ அப்போ துக்கம் கொடுத்தாலும் நாம் அமைதியாக இருக்கும்போது சகித்துக்கொள்ளும் சக்தி அதிகரிக்குது. அதுதான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஆஹா, என் மனம் கொஞ்சம் கூட பாதிக்கப்படலைன்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு நினைக்கிறது கலியுகத்தின் பழக்கம். ஸோ மனதால் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படின்னாலே வார்த்தை செயல்னாலேயும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாபா யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுக்கறது இல்லை இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவை மாதிரி நீங்களும் இனிமையானவராகிடுங்க. ஸோ எவ்வளோ இனிமையான பாபா, அதே மாதிரி நானும் இனிமையானவனாக இருப்பேன் பாபான்னு சத்தியம் பண்ணணும். இந்த நினைவின் மூலமாக தான் உங்களுடைய படகு கரை சேரும். ஏன்னா இப்போ சத்தியுகத்தின் குணத்தை தாரணை பண்ண தான் சத்தியுகத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. இதுக்கு பேர் தான் நினைவு யாத்திரை. நினைவு செஞ்சு சாந்தி தாமத்தின் வழியாக நாம் சுகதாமத்துக்கு போகணும். அதுவும் ஞாபகம் இருக்கணும் இல்லையா. பரந்தாமத்துக்கு போயிட்டு நான் சுகதாமத்துக்கு போக போகிறேன். ஸோ இதோட நினைவாக இந்து மத சுடுகாட்டில் கூட நான் கைலாயம் போகிறேன் சொர்க்கம் போகிறேன், கைலாயம் போகிறேன் சொர்க்கம் போகிறேன்னு சொல்லுங்கன்ட்டு வெட்டியான்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போ உயிரோடு இருக்கும்போதே மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா உயிரோடு இறந்துட்டோம், நம்ம வெறும் ஆத்மா தான் இல்லையா. குழந்தைகளை சதா சுகமானவராக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். சதா சுகமானவராக ஆகணும் அப்படின்னா துக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த 5 விகாரங்கள்ன்ற பூதத்தை விரட்டணும். அதுக்கான வழி என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த பூதம் எல்லாம் விலகி ஓடிடும்னு சொல்கிறார்.
ஸோ எந்த பூதத்தையும் கூடவே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. சரீரத்தை விடும்போது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பூதம் வசிக்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க. அதாவது கலியுகத்திலே மறுபடியும் பிறந்துடுவீங்க அல்லது பேயா அலைவீங்க. ஸோ அப்படி ஏதாவது பூதம் இருந்தால் இங்கே என்கிட்ட விட்டுட்டு போயிடுங்கன்னு பாபா சொல்கிறார். மதுபனுக்கு போகிறீங்கள, அங்கே விட்டுட்டு வந்துடுங்க. பாபா எங்களுடைய பூதங்களை நீக்கி அழுக்கிலிருந்து தூய்மையாக்குங்கன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. பாபா உங்களை எவ்வளோ அழகானவராக ஆக்குறார். பாபா தாதா 2 பேரும் இங்கே குழந்தைங்களுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க. தாய் தந்தை தானே குழந்தைங்களுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை. யார் சொல்கிறார்? லௌகீக தந்தையும் எடுத்துக்கலாம், பிரம்ம பாபாவை கூட எடுத்துக்கலாம். அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான், பட் இருந்தாலும் இந்த ஒரு ஜென்மத்துக்கு தானே, அந்த விதத்தில் எல்லைக்குட்பட்ட தந்தை. சிவபாபா எல்லையற்ற தந்தை. ஸோ குழந்தைங்களை நீங்கள் ரொம்ப அன்பாக நடத்தணும், நீங்களும் ரொம்ப அன்பாக நடந்துக்கணுன்றார் லௌகீக தந்தைக்கு. அவங்க குழந்தைங்கள அன்பாக நடத்தணுன்றார் இல்லையா? அன்பின் மூலமாக தான் அன்பு வளரும். நீங்கள் சிடுமஞ்சாக இருந்தால் உங்கள் குழந்தைங்க உங்ககிட்டேருந்து அதை தான் கற்றுக்கிட்டு அவங்க குழந்தைய மட்டும் இல்லை, சில சமயம் வயசான பிறகு உங்ககிட்டே அவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஸோ எல்லா விகாரங்களையும் தானம் கொடுத்துருங்க பாபா கிட்ட விகாரங்களை தானம் கொடுத்துறீங்க, ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருக்கிற கிரகணங்கள் விடுபடும். ஸோ அதனால் இதில் சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அன்புனால் நீங்கள் யாரை வேணாலும் வசப்படுத்த முடியும். கோபப்பட்டால் தான் வேலை நடக்குது பாபா, கோபப்பட்டால் தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டோம். பாபா சொல்கிறார் அப்படி கிடையாது, அன்பாகவும் வசப்படுத்த முடியும் இல்லையா? ஒரு விஜய்குமார்ன்ட்டு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். பட் ஆனால் அவ்வளோ தங்கமானவர்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஒரு ஆடியோலாம் கூட வந்தது, அவ்வளோ அன்பாக பேசினார் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது நிஜத்தில் நடந்தது. பஸ்ஸில் போகும்போது பின்னாடி ஒருத்தர் ஆரன் அடிச்சுக்கிட்டே வர்றாரு ஒரு ஜீப்பில். இந்த பஸ்ஸுக்கார பாட்டுக்கு வேகமாக போயிட்டே இருக்கிறாரு. இவர் பின்னாடி இந்த டிஜிபி உட்காந்துட்டு, சார் அவருக்கு என்ன அவசரமோ கொஞ்சம் வழி விடுங்களாம் அப்படின்றாங்களாம். என்ன சார் அவங்க என்ன கொம்பா முளைச்சிருக்குது அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு, நான் யார் தெரியுமா, கலெக்டரோ தாசில்தாரோ சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு போயிருக்கிறாங்க. போய் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட். ஸோ அப்போ இவர் சொன்னார், இவ்வளோ தான் சார் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை, இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தால் அவர் திட்டிருப்பார், போகும்போது சாபம் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னார். ஸோ அப்போ பாருங்கள், அன்பாக வசப்படுத்த முடியும், என்னானாலும் நான் அன்பாக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பாக புரிய வைங்க. இதில் நிறைய பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்படிக்கு போனாலே கோபம் வந்துடும். ஒரு விரக்தியில் சமைக்கிறாங்க, அதனால் இருக்கலாம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல நமக்கு கோபம் வருது. அமைதியாக இருந்தாகணும். நல்ல சமானத்தில் அன்பானவன் பாபாவை தான் வெளிப்படுத்துவான்ட்டு அந்த நேரத்தில். ஸோ எப்போல்லாம் கோபம் வருதோ உடனே நோட் பண்ணுங்கள். அது எந்த சுச்சுவேஷன், எந்த டைம், எதனால் வந்தது, இனி அடுத்த தடவை வரும்போது என்ன பண்ண போகிறோம், இப்படி நோட் பண்ணணும் சார்ட்டில். ஏன்னா யாரை வேணாலும் அன்பால் வசப்படுத்த முடியுன்றார். அதனால் அன்பாக புரிய வைங்க. குழந்தைங்க எவ்வளோ வாழ்த்தனம் பண்ணாலும் அன்பாக புரிய வைங்க. அன்புன்றது மிக மிக இனிமையான பொருள். ஏன்னா மனிதர்கள் சிங்கம், யானை போன்ற மிருகங்களை கூட அன்புனால் வசப்படுத்துகிறாங்க. இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் அது கேட்குது, அடித்தா கேட்க வைக்கிறாங்க, அன்புனால் கேட்க வைக்கிறாங்க. இல்லை ஒன்று பண்ண சொல்கிறாங்க, அது பண்ணி முடித்த உடனே ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு பொருள் கொடுக்குறாங்க. ஸோ அது அன்புனால் பண்ணுது. ஸோ
அப்போ பாருங்களாம், அவங்க அசுர மனிதர்கள் தான், ஆனாலும் விலங்குகளையே அவங்க அன்பினால் வசப்படுத்துகிறாங்கன்னும் போது நீங்கள் தெய்வீகமானவர்களாக மாறுறீங்க. நீங்கள் அசுரத்தனத்தை வெளிப்படுத்தலாமா? அதனால் தெய்வீக குணங்களை தான் தாரணை பண்ணி இனிமையானவராக ஆகணும். ஒருத்தர் ஆத்ம சகோதரர், அதாவது சகோதரின்ற பார்வையில் மட்டும் பார்க்கணும் இல்லையா? ஆண் பெண்ணுன்னு பார்க்குறது அசுரகுணம். சகோதரன் அந்த ஆத்மா, இது சகோதர ஆத்மான்ற பார்வையில் பார்க்குறது தான் இருக்கிறதுலே உயர்ந்த பார்வைன்றார். ஆத்மாவுக்கு ஒருபோதும் துக்கம் கொடுக்க முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறேன். ஏன்னா ஆத்மாவை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. நீங்கள் துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கப்பட்டு இறப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ இந்த ஆத்ம உணர்வில் இருக்கும்போது எப்படி துக்கம் கொடுப்பீங்க? அதனால தான் சொல்கிறார், ஆத்மாவுக்கு ஒருபோதும் துக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆத்மா அதோடைய நடிப்பை நடிக்குது. அது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களாகவும் இருந்திருக்கலாம், எதிர்காலத்துலேயும் அப்படி ஆகலாம். அதனால் துக்கம் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் உங்களை உலகத்துக்கே எஜமானனாக்கிறதுக்காக, இரட்டை கிரீடதாரி ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ இரட்டை கிரீடதாரி ஆக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறன்னு தான் அர்த்தம். ஆனால் அதுக்கான முயற்சியை நீங்கள் தான் செய்யணும் இல்லையா? வழி தான் பாபா சொல்கிறார். ஸோ பாபா போய் யார் தலை மேலேயும் கிரீடத்தை வைக்கிறது கிடையாது. அப்படி வைக்கிறதுக்கான வழியை சொல்கிறார். என்ன முயற்சி பண்ணணும்? ஆத்மா அபிமானி ஆகணும், அவ்வளோதான். பாபா நினைவிலிருந்து தேக உணர்வை முற்றிலும் அழிக்கணும். ஸோ நீங்கள் தான் முயற்சி செஞ்சு உங்களுக்கு நீங்களே ராஜ திலகத்தை இட்டுக்கணும். ஸோ இப்படியெல்லாம் உலகத்துக்கு எஜமானனாக, இரட்டை கிரீடதாரியாக ஆக முடியும்னு பாபா முயற்சி செய்கிறதுக்கான யுக்தியை தான் சொல்கிறார். ஸோ அதனால் பாபா கொடுக்குற இந்த படிப்பு மேலே ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை விடக்கூடாது. அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும்னு அர்த்தம். அன்றைக்கும் படிக்கணும். அன்றைக்கி தான் மெயினாக படிக்கணும். ஏன்னா அன்றைக்கி தான் பலகீனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த நேரம் எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுடைய வைப்ரேஷனும் கிடைக்கும். கன்ஃபார்மாக அன்றைக்கி படிக்கணும். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால கோச்சிக்கிட்ட படிப்பை விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுடும். ஸோ அதனால் லாப நஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள் இல்லையா? அந்த ஈஸ்வரன்கிட்டே படிக்கிறீங்க. ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்து மாணவர்கள் இல்லையா? ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா பெருமையாக சொல்லிக்குவாங்க. அதை விட மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க. ஆனால் மறைமுகமாக இருக்கிறீங்க. படித்து தேவதையாகிட்டு இருக்கிறீங்க. மாணவன்னா ஸோ ரெகுலராக இருக்கணும். அதுவும் இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் இல்லையா? இதில் ஆப்சண்ட்டே ஆகக்கூடாது. இன்னொரு அர்த்தம், படிக்கிற மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும். ஏன்னா இங்கே ஒழுக்கத்தை தான் பாபா கற்றே கொடுக்குறார். மாணவ பருவம் தான் சிறந்தது. எந்த அளவுக்கு இதை நீங்கள் படித்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய நடத்தையை சீர்திருத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவராக ஆக முடியும். ஏன்னா மாணவ பருவம் தான் சிறந்ததுன்னுவாங்க. அது உண்மையில் இந்த மாணவ பருவத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா அந்த ஸ்கூலில் போய் தான் பெரும்பாலும் குழந்தைங்க கெட்டு போகிறது. ஸோ இந்த மாணவ பருவம் தான் 2500 வருடத்தின் சொர்க்கத்தின் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்குது. ஸோ அப்போ உங்களுடைய நடத்தையை சீர்திருத்திக்க எவ்வளோ கவனம் கொடுக்கணும், அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு திரும்புகிற நேரம். எப்படி நீங்கள் சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் வரைக்கும்
கீழே இறங்கியே வந்தீங்க. இப்போ ஏறக்கூடிய நேரம். இரும்பு யுகத்திலிருந்து மீண்டும் அந்த தங்க யுகத்துக்கு ஏறி போகிறீங்க. எப்போ நீங்கள், அதாவது இப்போ ஏறுறத சொல்கிறார். சங்கமயுகத்தில் முயற்சி பண்ணி நீங்கள் ஏறும்போது, இப்போ கலியுகமாக முயற்சி பண்ண கலியுகத்திலேயே நிறைய பிறவி இருக்குது. முந்தைய பிறவி, அதுக்கு முந்தைய பிறவி, அது மாதிரி ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய குணம். அடுத்தது கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம், அதை நோக்கி வரும். அதுலேயும் மனம் சஞ்சலமாகும். ஆனால் திரேத்தாயுகத்தை என்ட்ரானோன்னு மனம் சஞ்சலம் அடையிறதே நின்றுடுன்றார். அப்போ பாருங்கள், இன்னும் சஞ்சலம் அடையுதுன்னா இன்னும் திரேத்தாயுகத்துக்குள்ளே நுழையலன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ தீவிரமாக முயற்சி பண்ணணும் பாருங்கள். ஸோ அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற ரஜோ தமோ அழுக்குகள் எல்லாம் விலகிடும். இல்லையா? விலகுனாலே சஞ்சலம் அடைகிறது நின்றுடும். ஸோ எந்த அளவுக்கு அந்த துரு எல்லாம் நீங்குதோ அந்த அளவுக்கு பாபான்ற காந்தத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவீங்க. நீங்கள் விரும்பாமலே பாபா கிட்ட புத்தி போகும். இப்போ எப்படி விரும்பாமலே கலியுகத்தின் பக்கம் புத்தி போதோ அந்த மாதிரி விரும்பாமலே பாபா கிட்ட புத்தி போகும். அப்போ தான் துரு நீங்கிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அப்போ கவர்ச்சி ஏற்படலை பாபா கிட்டன்னா ஏதோ அழுக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அழுக்கெல்லாம் முற்றிலும் விலகி தூய்மையான தங்கமாகிட்டீங்க அப்படின்னா கடைசியில் அந்த கர்மாதித்த நிலை அடைஞ்சிடுவீங்க. ஸோ அந்த அழுக்குகளை முற்றிலும் நீக்கி சொக்க தங்கம் ஆகணும். அப்போ புத்தி கொஞ்சம் கூட வெளியில் போகாது. அப்போ தான் கர்மாதித்த நிலை, உள்ளுக்குள்ளேயே அந்த ஆனந்தம் இருக்கும். அதுதான் நம்மளுடைய லட்சியம். அதுதான் கர்மாதித்த நிலைன்னு சொல்கிறது. ஸோ அதனால் நீங்கள் இல்லறத்தில் இருந்துக்கிட்டு தாமரை மலர் மாதிரி தூய்மையாகணும், விலகி இருக்கணும். இனிமையான குழந்தைகளே, குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு சரீர நிர்வாகத்துக்காக தொழில்களை செய்யுங்க. அது கூடவே இந்த படிப்பையும் படியுங்க. கைகள் காரியம் செஞ்சாலும் மனம் பாபாவோடு இருக்கட்டும் அப்படின்னு பாட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் இப்போதைக்கான விஷயம். காரியம் செஞ்சாலும் ஒரே ஒரு நாயகன் அந்த பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் தான் அரை கல்பத்திற்கான நாயகிகள். தீவிர பக்தியில் கூட கிருஷ்ணரை எவ்வளோ அன்பாக நினைவு செய்கிறாங்க பாருங்கள். இஸ்கான் குரூப்புக்காரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது தீவிர பக்தி, கண்மூடித்தனமான பக்தி இல்லையா? அவங்கள பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க விரும்பலை. அப்படி ஒரு பக்தி. லவ் பண்ணுறது கூட அப்படி தானே இருக்கும் இல்லையா? அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் தானே லவ் பண்ணுறோம். ஸோ அசைக்க முடியாத பக்தி. கிருஷ்ணருடைய தீவிர நினைவில் இருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாலாம் யாருக்கும் முக்தி கிடைக்காது. ஆனால் இங்கே நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்கிறதுக்கான ஞானம் இருக்குது, அதற்கான பலனும் இருக்குது இல்லையா? நினைவு செய்கிறதுனால முக்தி, ஜீவன் முக்தி அடையிறீங்க. பத்தித்த பாவனனாகிய என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் மாயா ரொம்ப பலசாலி இல்லையா? யாரையும் நிரந்தரமாக நினைவு செய்ய விடுறது கிடையாது. ஸோ அடிக்கடி மாயக்கிட்ட நீங்கள் தோற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிறகு தலை குனிஞ்சு வருத்தப்பட நேரிடும். அதனால் மாயாக்கிட்ட தோக்கக்கூடாது. ஸோ இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா சிரேஷ்டமாகிறதுக்கான சிரேஷ்டமான வழியை சொல்கிறார். ஸோ குழந்தைங்க அந்தளவுக்கு முயற்சி பண்ண மாட்டுறாங்கன்றத பாபா பார்க்குறார். அதனால் பாபாவுக்கு கருணை வருது. இந்த பயிற்சியை இப்போவே குழந்தைங்க பண்ணலை அப்படின்னா பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும்.
அது மட்டும் இல்லை, கல்பமாக ஒரு பைசா மதிப்பில்லாத பதவியைத்தான் அவங்க அடைவாங்க. அந்த மாதிரி கீழான பதவி ஆயிடுமே அப்படின்ட்டு பாபாவுக்கு கருணை வருது. இங்கே முக்கியமான விஷயமே, இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாரு, ஆத்ம அபிமானி ஆகுங்க குழந்தைகளே, தேக சகிதமாக எல்லா சம்பந்தங்களையும் மறந்து என் ஒருத்தனை மட்டும் நினைவு பண்ணுங்கன்றார். கண்டிப்பாக தூய்மை ஆகணும். ஏன்னா கன்னிப்பெண்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது எல்லோரும் அவங்க காலில் போய் விழுந்து வணங்குவாங்க. இப்போவும் அந்த பழக்கம் இருக்குது சில இடங்களில். அந்த பொண்ணு வயசுக்கு வந்தோடனே காலில் விழுவாங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு இந்த பெண்கள் பூஜாரியாகி எல்லார் காலையும் விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மாமியார் வீட்டுக்கு போகும் பொழுது ஆரம்பத்தில் அந்த அளவுக்குலாம் அதிக சம்பந்தத்தின் நினைவெல்லாம் இருக்காது. ஆனால் திருமணம் ஆன பிறகு தேக சம்பந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. பிறகு கணவன் மீது பற்று, குழந்தைங்க மேலே பற்று, மாமனார் மாமியார் எல்லாருடைய நினைவும் வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி தாய் தந்தை மேலே மட்டும்தான் பற்று இருக்கும். இங்கே எல்லா சம்பந்தத்தையும் மறக்க வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான தாய் தந்தை இல்லையா? இதைத்தான் ஈஸ்வரிய சம்பந்தம்னு சொல்கிறோம். தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு புகழ் பாடுறாங்க. இந்த தாய் தந்தை உங்களை உலகத்துக்கே எஜமானனாக்குறார். ஸோ அப்படிப்பட்ட தாய் தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? உலகத்துக்கே எஜமானராக்கிறார். அப்படிப்பட்டவரை நிரந்தரமாக நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? நிரந்தரமாக நினைக்கிறதுனால தான் உலகத்துக்கு எஜமானர் ஆகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு ஒருத்தர் தான், வேறு எந்த உறவும் கிடையாது அவரை தவிர. அதனால தான் சொல்கிறார், எல்லா சம்மந்தத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இவர் தான் உண்மையான தாய் தந்தை, சகல உறவுமே. ஸோ எந்த ஒரு தேகதாரி மீதும் பற்று வைக்காதீங்க. ஸோ எப்படி ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய கணவனுடைய நினைவு அவ்வளோ இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது உண்மையிலே புதை சேற்றில் தள்ளக்கூடிய நினைவு இல்லையா? அதனால் நீங்கள் அனைத்தையும் இழக்கிறீங்க அழியக்கூடிய கணவனை நினைக்கிறதுனால. ஆனால் இந்த எல்லையற்ற தந்தை உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளோ அன்பாக நினைவு செய்யணும் நீங்கள். அதே மாதிரி ஸ்வதஷ்ண சக்கரத்தையும் சுற்றிக்கிட்டே இருங்க இல்லையா? சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்த நான் மீண்டும் ஆகிட்டு இருக்கிறேன், பிச்சைக்காரன்லேருந்து பணக்காரனாக ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்க தான் அந்த போதை வரும்ன்றார். இந்த நினைவு பலத்தின் மூலமாக தான் ஆத்மா தங்கமாகுது. தங்கமாகி சொர்க்கத்தின் எஜமானனாகிடும். எப்படி? பாபாவை நினைக்கிறதன் மூலமாக. இப்போ நினைவின் மூலமாக நாராயணனாகவே ஆக முடியும்னா ஏன் நினைக்கக்கூடாது? சொர்க்கம்ன்ற பேரை கேட்டாலே மனம் சந்தோஷம் அடையுது. நிரந்தரமாக யார் பாபாவையே நினைவு செஞ்சு மற்றவங்களே நினைவு செய்ய வைக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸோ முயற்சி செஞ்சு கடைசியில் உங்களுடைய நிலை உறுதியாகிடும் இல்லையா? உறுதியாக ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் மூழ்கிடும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகிடும். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய உலகமும் பழசு, இங்கே இருக்கிற தேகங்களும் பழைய தேக சம்பந்தங்களும் பழையது. ஸோ அதனால் இதில் இருந்தெல்லாம் புத்தியை நீக்கி அந்த ஒரு பாபா கிட்ட மட்டும் புத்தியை ஈடுபடுத்துங்க.
கடைசி நேரத்தில் ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த தேகதாரியுடைய நினைவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பதவி கீழானதாகிடும். இல்லை, இப்போவே நீங்கள் எந்த தேகதாரியை நினைக்கிறீங்களோ அந்த நினைவு தான் கடைசியிலும் வரும். உங்கள் பதவியை அழிச்சிடும். அதனால்தான் யாரை பார்த்தாலும் வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கன்றார். கடைசி நேரத்தில் யார் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கிறாங்களோ அவங்க தான் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறாங்க. ஸோ பாபாவுடைய நினைவிலே இருந்தீங்கன்னா சிவாலயம் தூரத்தில் இல்லை. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்றாங்க இல்லையா? யாருக்கு? பாபாவுடைய நினைவிலே இருக்கிறவங்களுக்கு. அந்த பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்ற நினைவிலே இருக்கிறவங்களுக்கு. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, புத்துணர்ச்சி அடையிறதுக்காக பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. ஏன்னா எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்து எல்லையற்ற உலக ராஜ்யம் கிடைக்கிது. அதனால தான் அவர்கிட்ட வந்திருக்கிறோம். அதனால் இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இது சதா ஞாபகம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். இல்லை, பாபா கிட்டேருந்து உலக ராஜ்யத்தையே அடையிறேன் அவரை நினைக்கிறதன் மூலமாக அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்தாலே போதும், அளவற்ற குஷி இருக்கும். இல்லை, எதை அடையிறன்றதை நினைங்கன்றார். அப்போ இழக்கிறது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்காது. அடிக்கடி இந்த பேஜை பார்த்துக்கிட்டே இருங்க, அதை இதயத்தில் வச்சுக்கோங்கன்றார். அதனால்தான் அதை நெஞ்சில் குத்துறாங்க, இதயத்துக்கு பக்கத்தில். ஸோ பேஜில் பாபாவுடைய ஃபோட்டோ அல்லது திருமூர்த்தியோடைய ஃபோட்டோ அல்லது லக்ஷ்மி நாராயணனுடைய ஃபோட்டோ. அப்போ நான் அப்படி ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருக்கும். ஆஹா, நான் பகவானுடைய ஸ்ரீமத் படி நடந்து இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதையில் இருங்க. பாபா பாபான்னு போதையாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஞாபகம் சதா இருக்கும். நாம் பாபா மூலமாக இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகிறோம். அப்போ பாபாவுடைய ஸ்ரீமத் படி தானே நடக்கணும். இனிமையான குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய பரந்த புத்தி இருக்கணும். முழு நாளும் சேவைக்கான சிந்தனைத்தான் ஓடிட்டு இருக்கணும். சேவை இல்லாமல் உங்களால் இருக்க முடியக்கூடாது. அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் பாபாவுக்கு வேணுன்றார். இல்லை, எலும்பு தேய சேவை செய்கிற குழந்தை தான் பாபாவுக்கு வேணும். உடம்பு சரியில்லையா மாத்திரை போட்டு சேவை செய்யுங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த முழு உலகத்தையும் சுற்றி வந்து சேவை செய்யணும். இப்போ இன்டர்நெட் இருக்கனால ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே முழு உலகத்துக்கும் உங்களால் சேவை செய்ய முடியும். ஏன்னா நிஜத்தில் போய் சுற்றி வந்து சேவை செய்கிறது எவ்வளோ இடம் போயிட முடியும் இல்லையா? ஏன்னா அழுக்கான உலகத்தை நம்ம தூய்மையாக்கணும் இல்லையா? அதேமாரி புத்தியினால் சுற்றி வந்து சக்தியும் தூய்மையின் அதிர்வலைகளையும் பரவச் செய்யணும். முழு உலகத்தையும் துக்கதாமத்திலேருந்து சுகதாமமாக மாற்றணும். ஸோ ஒரு நல்ல டீச்சருக்கு சொல்லி கொடுக்கறதுல தான் சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? நீங்கள் இப்போ உயர்ந்த டீச்சராகி இருக்கிறீங்க. நல்ல டீச்சர்னால் பலரை தனக்கு சமமாக ஆக்குவாங்க. கொஞ்சம் கூட களைப்படைய மாட்டாங்க. ஈஸ்வரிய சேவையில் ரொம்ப குஷி இருக்குது. ஸோ பாபாவுடைய உதவியும் கிடைக்கிது. இது எல்லையற்ற வியாபாரம். பாருங்களாம், அந்த டீச்சருங்க குறிப்பாக இந்த இன்டர்நெட் யூடியூப்லாம் இருக்கும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லி கொடுத்தா அது நியூஸில் வருது. ஆனால் நம்ம தலைகீழே நின்னாலும் நியூஸில் வராது. ஆனால் நம்ம தான் உயர்ந்தவர்கள்ன்றது அந்த போதை இருக்கணும்.
ஸோ அது மட்டும் இல்லை, இதில் தான் நமக்கு சந்தோஷமும் இருக்குது. அவங்க டான்ஸ் ஆடி சொல்லி கொடுக்குறனால அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும்மா. வீட்டில் பிரச்சனை வரும், வீட்டில் கணவன் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பிரச்சனை வரும்போது. ஆனால் இங்கே எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகுது. ஸோ ஈஸ்வர சேவையில் அவ்வளோ குஷி இருக்குது, பாபாவுடைய உதவியும் கிடைக்கிது. இதை தான் எல்லையற்ற வியாபாரம்னு சொல்கிறோம். ஸோ யார் இந்த வியாபாரத்தை செய்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆகிறாங்க. அவங்க இந்த ஞான மார்க்கத்தில் ரொம்ப குஷியாக சேவையில் ஈடுபடுறாங்க. இங்கே சேவை பண்ணுறது தான் வியாபாரம் பண்ணுறது. ஏன்னா இதில் தான் மிகப்பெரிய பணக்காரராக ஆக முடியும், இந்த வியாபாரத்தில் தான். ஸோ பாபா கூட எல்லையற்ற வியாபாரி இல்லையா? முதல் தரமான வியாபாரம் இது. ஆனால் இதை பண்ணுறதுக்கு தைரியம் வேணும், தைரியத்தோடு தாரணை பண்ணணும். புது குழந்தைங்க கூட பழைய குழந்தைங்களை விட முன்னாடி போக முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டமும் தனிப்பட்டது. புதுசாக வந்தால் அவங்க முன்னாடி போக முடியாதுன்னெலாம் அர்த்தம் கிடையாது. குடும்பத்தில் இருந்தால் முன்னாடி போக முடியாதுன்னெலாம் அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தனித்தனியாக தான் முயற்சி பண்ணணும். ஸோ அதனால் உங்களை முழுசாக சோதனை பண்ணணும். ஸோ நான் எந்த அளவுக்கு சேவையில் இருக்கிறேன், பாபா நினைவில் இருக்கிறேன், எண்ணம் சொல் செயல் நடத்தை முகத்தின் மூலமாக கண்ணின் மூலமாக பாபா வெளிப்படுத்துகிறேன்னா, அந்த இனிமைத்தன்மையை வெளிப்படுத்துகிறேன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் இரவு பகலாக முயற்சியில் ஈடுபடுவாங்க. நான் ஏன் என்னுடைய நேரத்தை வீணாக்கணும்னு சொல்லுவாங்க. இது வைரத்துக்கு சமமான சங்கமயுகம் இல்லையா? அதனால் எவ்வளவு முடியுமோ நேரத்தை பயனுள்ளதாக்குங்க சேவை செய்கிறதன் மூலம். ஸோ தனக்குத்தானே உறுதிமொழி எடுக்கிறாங்க, நான் ஒருபோதும் பாபாவை மறக்க மாட்டேன்னு. ஸோ பாபாவுடைய ஸ்காலர்ஷிப் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு பாபாவுடைய உதவியும் கிடைக்கிது. ஸோ இங்கே சேவை செய்கிறனாலே நினைவோடு சேவை செய்கிறன்றது புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால்தான் பாபாவை ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்க சொல்கிறார். இப்போ தான் பாபாவுடைய உதவி கிடைக்கும். ஸோ பாபாவுடைய ஸ்காலர்ஷிப் அடைஞ்சே தீர்வுன்னு உறுதியாக இருப்பாங்களாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் பாபாவுடைய உதவியும் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி முயற்சி செய்கிற புது குழந்தைங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை தொடர்ந்து பண்ணணும், அதுதான் முக்கியமானது. ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஒரு ஆர்வத்தில் பண்ணுறாங்க. நிறைய ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். அவங்க தலையெல்லாம் சீவாமல் அப்படியே வந்து தேக அபிமானமே இல்லாமல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காணும், அல்லது ஒரு வேளை அந்த சேனல் வரமாட்டேங்குதான்னு தெரியல. எல்லா சேனலும் நமக்கு வராதில்ல. அதேமாரி ஒரு பிரதர் போட்டார், 1 வருஷம் ஆகுது போட்டு, நல்லா போட்டிருந்தார், அதோட நிறுத்திட்டார். ஸோ அதை போடணும். எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது? ஒரு 5 நிமிஷம் பேசி போட வேண்டியது தான். இல்லை நம்ம எடிட்டிங் பண்ண தேவை, ஒன்றும் பண்ண தேவை. ஞானத்தை அப்படியே சொல்லி போட்டுற வேண்டியது தான். இல்லை ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒதுக்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை தானே. ஸோ அந்த மாதிரி முயற்சி செய்கிற புது குழந்தைங்களை பார்க்கலாம். சாட்சாத்காரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போக போக. எப்படி ஆரம்பத்தில் சாட்சாத்காரம் கிடைச்சதோ அதேமாதிரி கடைசியிலும் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு பாபாவுக்கு நெருக்கத்தில் வரீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் நடனம் ஆடுவீங்கன்றார். ஆனால் உங்களை சுற்றி ரத்த நதி ஓடுற விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் புத்தியினால் இதில் முற்றிலும் விலகிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆனந்தத்தில் இருப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு சொர்க்கம் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த நிலையை நாம் அடையணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி ஜென்ரல் வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம், கர்ப்பப்பை தியானம்ட்டு. அவசியம் பாருங்கள். பாபா குழந்தைங்களுக்காகவே பிரத்யேகமாக
விசேஷமான பவர்ஃபுல்லான தியான பயிற்சி. குழந்தைங்களுக்கு ஈஸ்வரிய ரேஸ் நடந்துகிட்டு இருக்குது, ஓட்டப்பந்தயம் நடந்துகிட்டு இருக்குது, ஒவ்வொரு ஆத்மாவும் ஓடிட்டு இருக்குது. இல்லை நிறைய பேர் அஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க, நான் தாயின் கர்ப்பத்திலே நிறைய விந்து போட்டு ஏதோ ஒரு விந்து தான் அந்த முட்டையோடு சேர்ந்து கருத்தரிக்குதுன்னுவாங்க. அது ஒரு போட்டியா? இப்போ நடக்குது பாருங்கள், ஆத்மாக்களுக்கு இடையில் போட்டி. இதில் நம்பர் 1 ஆகிறவங்க தான் அங்கே நாராயணன் ஆகிறாங்க இல்லையா? ஏன்னா இதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற போட்டி, அது நம்ம கண்ட்ரோலே கிடையாது. ஸோ அதில் பெருமை அடிச்சிக்கிறதெல்லாம் அறியாமை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக முன்னோக்கி ஓடுறீங்களோ, அதாவது முழுக்க முழுக்க பாபா நினைவும் சொர்க்கத்தின் நினைவு மட்டும் இருக்குதோ, அந்த அளவுக்கு புது உலகத்தின் காட்சிகள் நெருக்கத்தில் தென்படும், அதாவது சாட்சாத்காரமாகும். யாருக்கு காட்சிகள் நெருக்கத்தில் தென்படலையோ அவங்களுக்கு குஷி இருக்காது இல்லையா? அந்த சொர்க்கம் பக்கத்தில் வந்துடுச்சுன்ற அந்த உணர்வு வர வர தான் சந்தோஷம் வரும். ஸோ நிறைய பேருக்கு காட்சி கிடைக்க ஆரம்பித்தோடனே அந்த சந்தோஷமும் அதிகமாகும். மற்றவங்களுக்கு அந்த குஷி இருக்காது, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அந்தளவுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ கலியுக உலகத்தின் மீது முழு வைராக்கியம் இருக்கணும். சத்தியுக உலகத்தின் மீது தான் அன்பு இருக்கணும் இல்லை, கலியுகத்தின் விஷயத்தையே பார்க்கக்கூடாது. சிவபாபாவுடைய நினைவு இருந்துச்சுன்னா சத்தியுகத்துடைய நினைவும் இருக்கும் இல்லை. ஏன்னா பாபா சத்தியுகத்தை தான் உருவாக்குறாரு, சத்தியுகத்துக்கு தான் அழிச்சிட்டு போகிறாரு, அதுக்கு தான் நம்மளை தயார்படுத்துகிறார். ஸோ பாபா நினைக்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வரும் தானே. ஸோ அதனால் இப்போ நாம் சத்தியுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். கால்கள் நரகத்தின் பக்கம் இருந்தாலும் முகம் சத்தியுகத்தின் பக்கம் இருக்கணும். இப்போ சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வானப்பிரஸ்த நிலை தான். நான் போய் பாலகிருஷ்ணன் ஆக போகிறன்ற போதை இந்த பிரம்மா பாபாவுக்கு எப்போவுமே இருந்ததுன்றார். பாலகிருஷ்ணன் அர்த்தம் குழந்தை கிருஷ்ணன். அதான் பாலகிருஷ்ணன், பாலமுருகன், பால விநாயகன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த போதை இருந்துச்சான், நான் கிருஷ்ணராக போகிறேன். அந்த போதையில் இங்கே இழக்கிறது எதுவுமே பெரிய விஷயமா தெரியாது. அதனால தான் அடையிறத நினைங்க, இழக்கிறத நினைக்காதீங்கன்றார். ஸோ அதனால தான் முதல்ல பரிசும் அனுப்புகிறாங்க. யாருக்கு முழுமையான நிச்சய புத்தி இருக்குதோ அந்த கோபிகைகள் பரிசும் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படுது. நாம தான் அமரலோகத்தின் தேவதையாக போகிறோம். முந்தைய கல்பத்திலும் நாம தான் தேவதை ஆகி இருந்தோம். பிறகு 84 பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த விளையாட்டு ஞாபகம் இருந்தால் கூட ஆஹா சௌபாக்கியம்ன்றார் இல்லையா? நான் தான் அப்படி இருந்தேன், மறுபடியும் ஆக போகிறேன் அப்படின்ற நிச்சய புத்தி தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குதுன்ற குஷியில் எப்போவுமே இருங்க இல்லையா? நான் தான் இந்த நாராயணனாக இருந்தேன், என் கோயிலில் தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது, மறுபடியும் நான் தான் நாராயணன் ஆக போகிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ போதை கொடுக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் தான் ராஜ்யபாக்கியத்தை அடைஞ்சேன், மறுபடியும் அதே ராஜ்யபாக்கியத்தை நாளைக்கு நான் அடைய போகிறேன் அப்படின்ற போதை இருக்கணும். அது நாடகத்திலையும் பதிவாகி இருக்குது இல்லையா? நான் நாராயணன் ஆகிறது ஆல்ரெடி நாடகத்தில் பதிவாயிடுச்சுன்ற அந்த போதை இருக்கணும். ஸோ முந்தைய கல்பத்தில் எப்படி நான் நாராயணனாக பிறந்தேனோ அதே மாதிரி பிறவி எடுப்பேன். அதே தாய் தந்தை தான் எனக்கு கிடைப்பாங்க. ஸோ யார் கிருஷ்ணருடைய தந்தையாக இருந்தாங்களோ அவங்களே தான் மறுபடியும் கிருஷ்ணரின் தந்தையாவாங்க. ஸோ இப்படி நீங்கள் முழு நாளும் சிந்தனை பண்ணிங்கன்னா ரொம்ப குஷியாக இருப்பீங்க. ஞான சிந்தனை பண்ணலன்னா அவங்க ஆரோக்கியமற்றவர்கள்
இல்லையா, குஷி இருக்காது, கவலை தான் இருக்கும். கலியுகத்தில் அதானே இருக்குது. இது எப்படி பசு சாப்பிட்ட பிறகு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு முழு நாளும் அசை போட்டுட்டு இருக்கும். நீங்கள் வாயை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் அசை போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்படி மாடு அசை போடலன்னா அந்த மாட்டுக்கு ஏதோ நோயின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஞானத்தை அசை போடலைன்னா உங்களுக்கும் நோய் தான், சந்தோஷம் இருக்காது. ஸோ அதுக்கு தான் அம்மா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை முக்கியமான பாயிண்ட்டை எழுதி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் அந்த பயிற்சி பண்ணணும். எல்லையற்ற தந்தை மற்றும் தாதா இருவருக்கும் இனிமையான குழந்தைங்க மேலே ரொம்ப ரொம்ப அன்பு இருக்குது. எவ்வளோ அன்பாக படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. கருப்பாக இருக்கிற நம்மளை வெள்ளையாக அழகாக ஆக்குறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் குஷி அதிகமாகும். நினைவு யாத்திரை இல்லாமல் குஷி அதிகமாகாது. ஸோ அதனால் இந்த நினைவு சிந்தனை இதன் மூலமாக தான் குஷி அதிகமாகுது. பாபா கல்பமாக ரொம்ப அன்பாக சேவை பண்ணுறார். பஞ்ச தத்துவம் உட்பட அனைத்தையும் தூய்மையாக்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய எல்லையற்ற சேவை. பாபா ரொம்ப அன்பாக குழந்தைங்களுக்கு இந்த படிப்பு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா குழந்தைங்களை சீர்படுத்துறது பாபா மற்றும் டீச்சருடைய கடமை இல்லையா? இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டை டீச்சர் தானே சரிப்படுத்தணும். பாபா நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் இருக்கிறார். ஸோ அந்த பாபா தான் ஸ்ரீமத் கொடுக்குறார் நம்ம குணத்தை மாற்றிக்கிறதுக்கு. அதன் மூலமாக தான் நம்ம உயர்ந்த நிலை அடையிறோம். எவ்வளோ அன்பாக பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக ஆகிடுவீங்க. இதை கூட நீங்கள் சார்ட்டில் எழுதுங்க. எந்த அளவுக்கு நினைவு செஞ்சுருக்கிறேன், எந்த அளவுக்கு என் குணம் மாறி இருக்குது, நான் ஸ்ரீமத் படி தான் நடக்கிறேன்னா அல்லது என் மன வழிப்படி மன்மத் படி நடக்கிறேன்னான்னு சார்ட்டு எழுதுங்க. இல்லை துக்கம் வருதுன்னா ஏன் வருது, மன்மத் படி நடந்திருப்போம். ஸோ ஸ்ரீமத் படி நடந்தால் தான் மிகச்சரியானவராக ஆக முடியும். அப்படி ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் இல்லையா? அதனால் மன வழியோ மற்றவர் வழியோ கலக்கக்கூடாது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நான் என்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுக்கணும். சங்கமிகத்துடைய ஒவ்வொரு வினாடியையும் பயனுள்ளதாக வெற்றியுள்ளதாக ஆக்கிக்கணும். எப்படி? பாபா நினைவிலே இருக்கிறதன் மூலம், சேவை செய்கிறதன் மூலம். நாம் பாபாவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக பாபா கிட்டேருந்து ஸ்காலர்ஷிப் அடைந்தே தீரணும் அப்படின்னு உறுதியாக இருக்கணும். இப்போ எனக்கு வானப்பிரஸ்த நிலை, வீட்டுக்கு போகணுன்ற நினைவு சதா இருக்கணும். காலு நரகத்தில் இருந்தாலும் உங்களுடைய முகம், அதாவது உங்கள் புத்தி சொர்க்கத்தின் பக்கம்தான் இருக்கணும். ஸோ இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை நினைவு செஞ்சு, அதாவது இந்த ஸ்வதஷ்ண சக்கரத்தை புத்தியில் சுற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். வரதானம்: தனது சர்வசிரேஷ்ட பதவியின் மகிழ்ச்சி மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அத்தாரிட்டி சர்வமாகுங்கள். சர்வசிரேஷ்ட பதவி அப்படி என்ன இருக்குது? நமக்கு மிக உயர்ந்த பதவி. சர்வசக்திவானுடைய குழந்தைங்க அப்படிங்கிறது தான் சர்வசிரேஷ்ட பதவி இல்லையா? கடவுளோட குழந்தை, சாதாரண விஷயமா அது? ஸோ இந்த பதவியின் மகிழ்ச்சியில் இருந்தீங்கன்னா மாயாவோடைய அடிமைத்தனம் முடிஞ்சிடும். மாயாவுக்கு ஒரு தடவை
கூட அடிமை ஆகாதவருடைய குழந்தைன்னா அப்படின்னு நினச்சாலே மாயாவின் அடிமைத்தனம் முடிஞ்சிடும். ஸோ இந்த அத்தாரிட்டி சொரூபமாகிறதன் மூலமாக உங்களால் எந்த ஆத்மாவுக்கும் நன்மை செய்ய முடியும். இல்லை, மாயின் வசம் ஆகலைனாலே உங்களுடைய சங்கல்பத்திற்கு அந்த சக்தி இருக்கும். சங்கல்ப சக்தினால் சுபபாவனையின் மூலமாக மற்றவர்களுக்கு உங்களால் நன்மை செய்ய முடியும். அதனால் யார் எப்போவுமே இதே மகிழ்ச்சியில், நான் சர்வசக்திவானுடைய குழந்தைன்ற மகிழ்ச்சியில் இருக்கிறாங்களோ அவங்க சதா காலத்துக்கான ராஜ்யபாக்கியத்தையும் சொர்க்கத்தில் அடையிறாங்க. இல்லை, இப்போ கடவுளுடைய குழந்தைன்ற அந்த போதையிலே யார் நிரந்தரமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே நிரந்தரமாக ராஜ்யபாக்கியத்தையும் அடையிறாங்க. அதனால் இந்த அத்தாரிட்டியை சதா நிலையாக வச்சுருக்கணும். இல்லையா, அது கொஞ்சம் கூட அந்த அதிகாரம் குறையக்கூடாது. அப்போ உலகம் உங்கள் முன்னாடி தலை வணங்கும், நீங்கள் யார் முன்னாடியும் தலை வணங்க மாட்டீங்க அப்படிங்கிறார் முழு கல்பத்துலேயுமே. ஸோ அதுக்கு இப்போ சர்வசக்திவானுடைய குழந்தைன்னா, இல்லை கடவுளோட குழந்தை, அந்த கடவுள் யார்? சர்வசக்தி நிரம்பியவர். அவருடைய குழந்தை நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும். அப்போ சதா காலத்துக்கும் உலகம் உங்கள் முன்னாடி தலை வணங்கும் அப்படின்னு சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். சேவிப்பவராகிய ஸோ இது நேற்றே வந்தது இல்லையா, எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் என்னை இந்த காரியம் செய்கிறதுக்கு கருவி ஆக்கின அந்த பாபா உடைய நினைவு இருந்தாலே ஈஸியான யோகம் இருக்கும். இதனால் ஈஸியாக அங்கே ஆட்சியம் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே தான் இன்றைக்கி ஸ்லோகன். செய்விப்பவர் பாபா அப்படிங்கிற நினைவின் மூலமாக நான் என்பதையும் முடிச்சிடுங்க. நான் செய்கிறேன்ற உணர்வே இருக்காது. இல்லை, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது பின்னாடி தள்ளிக்கிட்டே இருந்தால் நீங்கள் முன்னாடி போகிறீங்களே, நீங்கள் போகலை, பின்னாடி இருக்கிறவங்க தள்ளுறாங்க. அந்த மாதிரி பாபா தள்ளிட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பண்ணுறேன்ற உணர்வே இருக்காது. அவ்யக்த இஷாரா. மகானாகணும்னா இனிமை மற்றும் பணிவுன்ற குணத்தை தாரணை பண்ணணும். இனிமை மூலமாகத்தான் நீங்கள் பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த நிலை மற்றவர்களுக்கு சாட்சாத்காரமாகணுன்றார். இல்லையா, பாபாவுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு அர்த்தம். உங்களை பார்த்தா பாபா தெரியணும். அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தை, இல்லை அந்த வார்த்தையில் தெய்வீகத்தன்மை தெரியணும். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகான்றாங்க. அந்த இனிமைத்தன்மை அது கடவுளுடைய இனிமைத்தன்மை. ஸோ அந்த மாதிரி அதுதான் சாட்சாத்காரம் சேவிக்கிறது, பாபாவுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன்றது. அதனால் உங்களுடைய எண்ணத்திலும் இனிமை தான் இருக்கணும், உங்கள் வார்த்தையிலும் இனிமை தான் இருக்கணும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இனிமை தான் இருக்கணும். இதுதான் பாபாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நிலை. அதனால தான் பாபா தினமும் சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளேன்னு தானே சொல்கிறாரு. நீங்களும் என்ன சொல்கிறீங்க பதிலுக்கு? இனிமையிலும் இனிமையான பாபான்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இனிமையான அப்படின்ற இந்த வார்த்தையே தினம் தினம் கேட்டு கேட்டு உங்களை இனிமையானவராகவே ஆக்கிடும்ன்றார். நான் இனிமையானவன் இல்லை, இனியன்னு பேர் வைப்பாங்க ஒரு சிலருக்கு, உண்மையிலே கொடுத்து வச்சவங்க இல்லை. அதேமாதிரி ஸ்வீட்டின்னு பேர் வைப்பாங்க பொண்ணுக்கு. ஸோ அதை கேட்டு கேட்டு ஸ்வீட்டாக ஆகிடுவாங்க இல்லையா. ஓம் சாந்தி. I love you, Bab Dada. Thank you, Bab Dada. Sama powerful Murli.